ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வெஜ்ஜு பிரியாணி பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதோட புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனும் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு பட்டை, கிராம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வாசனை வந்த பிறகு வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்ல சின்னதாக இருக்குது, அதனால் 2 வெங்காயம் சேர்த்துட்டு அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு அதோட வந்து 2 தக்காளி, மீடியமான தக்காளி அதையும் நல்லா வதக்கிப்போம். அப்போ தான் வந்து நல்லா வந்து பிரியாணியில் சாந்து பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இதோட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இதோட புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நான் வந்து பச்சை பட்டாணி வந்து அதாவது ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து நல்ல பெரிய டம்ளரால் 1 டம்ளர். இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துங்க. நான் ரைஸ் வந்து 1 டம்ளர் அதாவது 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் மசாலா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கன் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து 1க்கு நான் வந்து 3 வச்சுருக்கேன். ரைஸ் வந்து நல்ல பெரிய டம்ளரில் வச்சுருக்கிறதுனால 1க்கு 3 வச்சுருக்கேன். பட்டாணியும் வந்து இதோட சேர்த்துறோம். வேக வச்ச பட்டாணியை அப்படியே சேர்த்துட்டேன். தண்ணி வந்து 3 டம்ளர் விட்டுக்கிறேன். ஏன்னா காயெல்லாம் உங்களுக்கு நிறையா சேர்த்துருக்கறனால நல்லா வேகணும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ தண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து அரிசியும் அதோடய கொட்டியாச்சு. கொட்டி வந்து மூடி போட வேண்டியதான். இப்போ வந்து கொஞ்சம் லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இல்லைன்னா தயிர் இருந்தால் கூட 2 ஸ்பூன் வந்து காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு அரை முடி அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டயத்துலேயே பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட ப்ரெட்டு சேர்த்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.